சுவாமி நம்பி 9 வாரம் 14 வாரம் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டால் கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும். இந்த கோயில் இவ்வளவு பெருசா இங்க ஒரு கோவில் இருக்குன்னு எங்களுக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபீலே இல்ல. ரொம்ப பரிச்சயமான ஒரு கோவிலா இருக்கு. கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில். சிவன் ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன். யங்ஸ்டர்ஸ் இப்போ எல்லாருமே வந்து சிவனோட பக்தனா இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அந்த பட்சத்துல இந்த கோயிலுக்கு அவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு செம்ம ப்ளசண்டா இருக்கும். குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இந்த கேத்திரமானது சென்னை டு திருவள்ளூர் மார்க்கத்துல வந்து பாடி என்ற இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஊர் பேர் வந்து திருவள்ளிதாயம். இது வந்து இந்து நலத்துறைக்கு உட்பட்ட கோவில். இது வந்து 2000 வருஷத்துக்கு முற்பட்ட கோவில். இங்க மேனகியோட சாபத்தினால பரத்வாஜர் வந்து இங்க கருங்குருவி வடிவத்துல பூஜை பண்ணி சுயரூபம் வந்ததா வரலாறு. அந்த கருங்குருவி பேர் வந்து வலிகன். வலிகன் பூஜை பண்ணதால வலிதாயம்னு பேரு. தொண்டை நாட்டு 32 சிவத்தலத்துல இது ஒரு சிவத்தலம். இந்த இதுல வந்து திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர், ராமலிங்க சுவாமிகள் பாடல் பெற்றிருக்காங்க. குரு பகவான், பிரகஸ்பதி குரு, அனுமன், பரத்வாஜர் இவெல்லாம் வந்து பூஜை பண்ணியிருக்கா. அதனால ஒரு சிறப்பு. திருச்செந்தூர் ஆலங்குடி தென்குடி சிட்டிக்கு சமானமான கோவில். குரு சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருந்தால் இங்க வந்து வழிபட்டால் விசேஷம். பிரம்மனோட பெண்களான கமலை வள்ளி வந்து விநாயகரை வந்து இங்க திருமணம் புரிஞ்சிருக்காரு. கல்யாணம் ஆகாதவா மாலை சாத்தி பிரார்த்தனை பண்ணிட்டா கல்யாணம் நடக்கும். கோவில் வந்து கஜப்பிரஷ்ட விமானம்னு சொல்லிட்டு ரவுண்டான மூலஸ்தானம். சுவாமி பேர் திருவள்ளீஸ்வரர், அம்பாள் பேர் ஜெகதாம்பிகை. சுவாமிக்கு அம்பாளுக்கு நேரம் மேல வந்து நவகோணம். நவகோணத்துல வந்து அஷ்டலட்சுமி அஷ்டதிக் பாலகர் இருக்கா. அங்க நின்று சுவாமி அம்பாளை பார்த்தாலும் ஒரு சிறப்பு. முருகருக்கு வந்து ஒரு அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்காரு. அதனால முருகர் ஒரு சிறப்பு. பாமன் சுவாமி பாடல் பட்டிருக்கு. அருப்பிரகாச வள்ளலார் பாடியிருக்காரு. அருப்பிரகாச வள்ளலார் வரும்போது கோயில் வந்து பராமரிப்பு இல்லாத இருந்ததா அவர் ஒரு கந்தை சுற்றம் கணக்கதை என்களோ சுவாமிக்கு வந்து கந்தையை சாத்தி இருந்ததா ஒரு 10 பாட்டு பாடியிருக்காரு. கந்தையை சுற்றம் கணக்கதை என்களோ கந்தை அந்த மாதிரி. இப்போ அதெல்லாம் மாறி போச்சு. இப்போ இதுல இது வந்து திதி கோயில்னு சொல்லி சொல்லுவா. நட்சத்திர கோயில்னு ஒண்ணு சொல்லுவா. பௌர்ணமியில வந்து திருவாதிரை, பௌர்ணமியில வந்து கார்த்திகை தீபம், பௌர்ணமியில வந்து அன்னாபிஷேகம். அந்த மாதிரி பௌர்ணமி சிறப்பான கோவில் இது. மற்றபடி குரு பயிற்சி விழா வந்து இங்க சிறப்பா இருக்கும். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு வந்து 9 வாரம் 11 வாரம் வந்தாக்கா கல்யாணம் ஆகிறது, குழந்தை பிறக்கிறது எல்லாம் வந்து நடக்க. நம்பிக்கையோட வரணும். குரு பகவானை பிரார்த்தனை பண்ணி வந்தா கட்டாயம் நடக்கும். இந்த கோவில வந்து குரு பகவான் வந்து பிரசித்திமா. திருவள்ளீஸ்வரர் வந்து பிரசித்தி. சுவாமி நம்பி 9 வாரம் 14 வாரம் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டால் கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும். அதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் நமக்கு இருக்கணும். அந்த மாதிரியும் இருக்கணும். சாமி மேல நம்ம தப்பு தரக்கூடாது. அது மாதிரி இங்க வந்து எல்லா நன்மையும் பெறலாம், எல்லா சுகங்களும் பெறலாம். குரு அருள் பெறலாம். இங்க வந்தா குரு அருள் இல்லாமல் இங்க வர முடியாது. அது வந்து நான் சேலஞ்ச். ஆமா, குரு அருள் கிடைக்கணும். குரு அருள் இருந்தா தான் இங்க வர முடியும். அதனால குரு அருள் இல்லாதப்போ இங்க வந்து சார்ஜ் பண்ணா நல்லது. அதனால எல்லா நன்மையும் பெறலாம் அந்த கோயிலுக்கு வந்தாக்கா. வணக்கம், நாங்க முகப்பேர்ல இருந்து வரோம். இந்த கோயிலுக்கு ஒரு 4-5 வருஷமா கிட்ட வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாப்பாக்கு பர்த்டேன்றதுனால வந்திருக்கோம். இங்க வந்துட்டு போனாலே பழைய பாவங்கள் எது பண்ணியிருந்தாலும் இந்த கோயில் உள்ள கால் எடுத்து வச்சோன்னா அது சரியா போயிடும். முன்னாடி என்ன முன்னோர்கள் பாவம் பண்ணியிருந்தாலும் நம்ம இந்த கோயிலுக்கு வந்தோன்னா அது ஃபுல்லாகவே நேர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் ரொம்ப விசேஷமானது. இங்கே வந்துட்டு போனாலே ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் கிடைக்கும். பேர் பிரீத்தி, நான் கேகே நகர்லேருந்து வரேன். ஸோ சிவன் கோயில் எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வர்றது. பட் என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க அண்ணன் கூட நிறைய வாட்டி வந்திருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்தது ரொம்ப இது பழமையான கோயில்னு கேள்விப்பட்டு நான் வந்தேன். இன்ஸ்டாகிராமில் தான் ஆக்சுவலி இந்த கோயில் பார்த்துட்டு இங்கே சுவாமி தரிசனம் நல்லபடியாக பார்த்தேன். ஃபீலிங் பிளெஸ்ட். என்னோட நேம் ராஜேஸ்வரி. நான் கோடம்பாக்கத்துல இருந்து வந்திருக்கேன். எங்க ஃப்ரெண்ட்ஸா எல்லாரும் இப்பதான் ஆபீஸ் முடிச்சுட்டு இப்பதான் வந்திருக்கோம். கோயில் நல்லா இருக்கு. சாமியை பார்த்தோம், நல்லா இருந்தது. அலங்காரம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. புறா எல்லாம் இங்க அழகா இருக்கு பார்க்க. கோயில் சுத்தியும் சரௌண்டிங் சூப்பரா இருக்கு, அமைதியா இருக்கு நல்லா பாக்குறதுக்கு. தேங்க்ஸ். ஹாய், என் பேரு தீபிகா. நாங்க ஐனாவரம்ல இருந்து வரோம். இந்த கோயிலுக்கு நாங்க இப்பதான் ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஒரு 60ஆம் கல்யாணம் அட்டென்ட் பண்றதுக்காக வந்திருந்தோம். இந்த கோயில் இவ்வளவு பெருசா இங்க ஒரு கோவில் இருக்குன்னு எங்களுக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபீலே இல்ல. ரொம்ப பரிச்சயமான ஒரு கோவிலா இருக்கு. ரொம்ப சுத்தமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இது நீங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தா கூட அவங்க கண்டிப்பா இங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. அதை விட இங்க ரொம்ப பிளஸ் வந்து 1000கணக்கான புறா இருக்கு. அது வந்து கண்டினியூஸா வந்து பறந்து போயிட்டே இருக்கு. அதுக்கான தீயையும் இங்க நிறைய பேர் வாங்கி போடுறாங்க. ஒரு நாள் டே அவுட் பிளான் பண்ணீங்க அப்படின்னா நீங்க தாராளமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். தேங்க்யூ. தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஹவுசிங் சொசைட்டிக்கு சேர்மன். நான் ஜீவஜோதி சக்தி
சேர்மன் நான். இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில். சிவன் ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன். இந்த கோயிலில் நான் நிறைய வாட்டி வந்திருக்கிறேன். இந்த கோயிலில் இப்போது நாங்கள் எங்களுடைய சம்பந்திக்கு 60ஆம் கல்யாணம் இங்கே சிறப்பாக நடத்துகிறது. கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் எல்லாமே, சிவனுடைய ஆசீர்வாதத்தில் எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு இருக்குது. இந்த கோயில் மிக மிக ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இது. இந்த கோயிலுக்கு இதனுடைய மூதாதையர்கள் ரொம்ப பெரியவங்களாக எனக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க இது. இதில் வந்தது எங்களுக்கு ரொம்ப மன திருப்தி. இந்த கோயில் இந்த இது நடந்தது எங்கள் குடும்பத்தோடு எல்லாரும் வந்திருக்கிறோம். எங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு நல்ல நாளாக இதை நான் கருதுகிறோம். என்னோட நேம் அஜய். நாங்கள் ரெடில்ஸ்லேருந்து வந்திருக்கோம். இவங்க 2 பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இவரோட நேம் வந்து மிஸ்டர் ராஜ் அண்ட் ஒரு நேம் மனோஜ்குமார். நாங்கள் எல்லாருமே இங்கே வந்துட்டு புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டோம். நாங்களும் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் நாங்கள் இந்த கோயில் வரணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ நாங்கள் வந்த இடத்துல பேசிக்காக சொல்லணும்னா நல்ல பாசிட்டிவ் வைப்புங்க. சிவனோட தரிசனம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக கிடைச்சிது நமக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு நம்ம யங்ஸ்டர்ஸ் இப்போ எல்லாருமே வந்து சிவனோட பக்தனாக இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அந்த பட்சத்தில் இந்த கோயிலுக்கு அவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு செம்ம ப்ளசண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு பீஜன்ஸ் லைக் நிறைய பீஜன்ஸ் இருக்குங்க. அவங்களுக்கு நம்ம ஃபுட் கொடுக்கறதுக்காக, அந்த பீஜன்ஸ்க்கு நம்ம ஃபுட் கொடுக்கறதுக்காகவே நம்ம இங்கே தாராளமாக வரலாம். ஸோ அதுக்காகவே இங்கே நிறைய பேர் வராங்க அப்படின்னா, ஏன்னா நாங்கள் இங்கே வந்த போதில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேராவது அவங்களுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வந்து அந்த பீஜன்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும். இது பேசிக்காக அவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட முன்னோர்களுக்கு அவங்க கையால் ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் வைப்பாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, ஃபேமிலி அண்ட் இப்போ நாங்கள் இங்கே எதுக்காக வந்தோம் அப்படின்னா, எங்கள் சிஸ்டரோட மாமனார் மாமியாரோட 60ஆம் கல்யாணத்துக்கு தான் வந்தோம். எல்லாருமே சொல்லுவாங்க இந்த எல்லா கல்யாணத்துக்கு போகிறத விட அந்த 60ஆம் கல்யாணம் போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்வாங்க. இந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்தோம். ஆனால் இந்த டைம்ல எங்களுக்கு இதோட சேர்த்து இன்னொரு ப்ளஸ் பாசிட்டிவ் வைபா சிவனையும் நாங்கள் நல்லா தரிசனம் பண்ணோம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்ல பெரிய பிளேஸ், நல்ல பார்க்கிங்கும் இருக்கு. நம்ம கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. இது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளோட சரவணா ஸ்டோர்ஸ், பாடி சரவணா ஸ்டோர்ஸ் பக்கத்து சந்திலேயே இது லொக்கேட் ஆயிருக்குங்க. ஸோ நீங்க இங்க வந்துட்டு சாமி கும்பிடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எல்லாமே ஹாப்பியா இருக்கும். இந்த டிவைன் மோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அந்த டிவைன் மோட் வந்து ரொம்ப பாசிட்டிவா இங்க கிடைக்கும். அண்ட் நம்ம போஸ்ட் போடுறதுக்கும் நிறைய பிளேசஸ் இங்க இருக்குங்க. ஸோ யூ ஹேவ் டு என்ஜாய் திஸ் பிளேஸ். தேங்க்யூ.